விஜய்க்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். ஓட்டு விஜய்க்கு தான் இந்த தடவை போட போறோம். நான் ஓட்டு விஜய்க்கு போறேன். நீயும் ஓட்டு விஜய்க்கு போட்டுரு. நீ மாற மாட்டேன். யாருக்கு? நம்ம ஜெயலலிதா அம்மா தான். நானும் ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் இந்த வாட்டி போடாத, இந்த வாட்டி விஜய்க்கு போடு. விஜய் இந்த தடவை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும். அதெல்லாம் நீ எங்க தாய் என்ன சொல்லுதோ அதுதான். யாரு பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். எந்த தாய்? நீ பெத்த தாய். பெத்த தாய் தான் செத்து போயிடுச்சு இல்லையே? ஏன் இல்ல, செத்துதான் போச்சு. ஆவி பூரா இங்கதானே இருக்கு. எங்க இருக்கு? என் மேலதான் இருக்கு. உன் மேல இருக்கா ஆவி? அப்ப யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பயமுறுத்தி விடு ஆவிய விட்டு. விஜய்க்கு போடுத்தா ஓட்டு நீனு. நீ போட. விஜய்க்கு போடுறியா இல்லையா? நான் போட மாட்டேன். ஏன் போடலாம்? அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன கட்சா அதுதான் நான் இருப்பேன். விஜய் எவ்வளவு நல்ல, உனக்கு தெரியும்ல, பாட்டு எல்லாம் பாடுவா, டான்ஸ் எல்லாம் ஆடுவான்ல, அதெல்லாம் ஆடிட்டு வரேன். எனக்கு டிவி எல்லாம் வருவான்ல விஜய். தேவையில்ல அதெல்லாம். எடிட்டு பம்பளுக்காத. ஒரு ஓட்டுக்கு 10 பவுன், ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கு ஒரு காரு, எல்லாமே விஜய் அறிவிச்சிருக்கான். உனக்கு உங்க அப்பா வீட்டுல என்ன சொத்து கொடுக்கல, அவன் கொடுத்தான். இரு, ஜெயலலிதா மாதிரி செத்து போச்சு, அதுக்கு நீ ஓட்டு போட்டு என்ன பண்ண போற? போடுவேன், என் உயிர் கரைக்கும் அதுக்கு ஓட்டு. சரி, இப்ப அந்த கட்சியில யாரு முதலமைச்சர் ஆனா? யாரோ ஒருத்தவங்க. அவங்க யாருன்னாச்சும் தெரியும். பேசாதடா, தேவையில்லாத வேலை பார்க்காதேன்னு. அரசியல் பேச வேணான்றியா? நம்ம வேலையை பார்த்து. அரசியல் வேணான்றியா நம்மளுக்கு?